والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இன்று ஒரு மிக முக்கியமான மாதத்தின் ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்றோம். ரபியூனில் அவ்வல் மாதத்தின் இரண்டாவது பிறை உடைய அந்த நாளையிலே இருக்கிறோம். இந்த மாதம் மிகவும் முக்கியமான, சிறப்பான, கண்ணியமான, உயர்வான ஒரு மாதமாக கணிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். இன்று பிறை 2. இந்த மாதத்திலே, இந்த வருடத்தின் இந்த மாதத்தில் விசேஷம் ஆன ஒரு நிலைமை என்னாண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது திங்கட்கிழமை நாளையில, புற 12. அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி புற 12. அப்படின்னா இந்த மாசம் புற 12 வாரது திங்கட்கிழமை தான். இப்ப வார 15வது இரவு விடிந்தால் 16வது நாள் திங்கட்கிழமை. அந்த காலத்தில் ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை வருடம், அந்த யானை வருடத்திலே ஏப்ரல் மாதத்திலே 22வது நாள், 22வது நாள், கிறிஸ்துக்கு பின் 572. அந்த 22வது அந்த திகதி இரவு நேரம், ஞாயிற்றுக்கிழமை படுக்கைக்கு போகின்றார்கள். அந்த நேரத்தில் ஈரானுடைய அந்த பகுதி, ஈராக்குடைய பகுதி மக்கள் இரவேல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெருப்பு வணங்கிகளுடைய ஜட்ஜாக இருந்த அரச மாளிகையில மிக முக்கியமான ஒரு மனிதர், அவர் ஒரு கனவு ஒன்று காண்றார். அது என்னண்டா, ஒரு பெரிய கொளுத்த ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை அரேபி தேசத்திலிருந்து வந்த ஒரு குதிரை இழுத்து கொண்டு எல்லா பகுதிகளுக்கும் போய்
அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த கொளுத்த ஒட்டகத்தை இழுத்து கொண்டு போறத பார்த்து திடுக்கிட்டு எழுப்புறார். இது நடக்குது அந்த நாளையில, அந்த இரவேல, ஞாயிற்றுக்கிழமை இரவேல அவர் தூங்கினதுக்கு பின்னால இந்த விஷயத்தை பார்க்கிறார். உடனடியாக ஈரானுடைய அந்த அரசருக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டதுமே அவர் தலையில கிரீடத்தை கூட போட மறந்து ஓடோடி வந்து அந்த தர்பாரில் உட்கார்ந்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. அவங்கள்ட்ட அரச மாளிகையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. ஜட்ஜ் வந்து ஒரு கனவு கண்டிருக்கிறாரு. அந்த கனவுகளுக்கு அவங்கள்ட்ட பெரிய ஒரு பொறுமுறை ஒன்று இருந்துச்சு. என்னாண்டா, அந்த கனவுகளோட இன்சிடென்ட்ஸல், அந்த அதாவது சம்பவங்கள் அதெல்லாம் சம்பந்தப்படக்கூடியதாக இருந்துச்சு. அதனால பயந்து போயிட்டு கூப்பிட்டு இந்த கனவு ஒன்று கண்டிருக்கிறாரு, அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சு கொண்டு இருக்கத்திலே அந்த அரசருக்கு செய்தி ஒன்று வருது. என்னாண்டா, அந்த ஈரானுடைய பகுதியில ஒரு மாளிகை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு கஸ்ருல் அபியல், வெள்ளை நிறத்தினால உள்ள மாளிகை, அப்படின்னா ஒயிட் பேலஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருச்சு. அந்த ஒயிட் பேலஸ் எப்படின்னா, பாவங்கள், அநியாயங்கள், மோசடிகள், மதுபானம், பெண்கள் அந்த மாளிகையில சர்வசாதாரணமாக வந்து பாவங்கள் ஈடுபடக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. அது எவ்வளவு பலமாக கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, பின்னால சுமார் 500 வருடங்களுக்கு பின்னால் அப்பாசிகளுடைய காலத்துல பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அதனுடைய தூண்களை உடைக்க பார்க்கிறாங்க. அந்த கட்டிடத்தை இடிக்க பார்க்கிறாங்க, இடிக்கலாம். அவ்வளோ பலமாக கட்டப்பட்டிருந்த அந்த கோட்டை, அந்த கோட்டையில 14 தூண்கள் உடைஞ்சு விழுந்திருக்குது. அவ்வளோ பலமான கோட்டை, அன்றைக்கு இரவேல 14 தூண்கள் உடைஞ்சு கீழே விழுந்திருக்குது. இப்ப அரசனுக்கு இந்த செய்தி வருது, இங்கல ஜட்ஜ் இந்த கனவை கண்டிருக்கிறாரு, அங்கல இந்த ஒயிட் பேலஸ், அவ்வளவு பலமாக கட்டப்பட்ட ஒயிட் பேலஸ் 14 தூண்கள் கீழே உடைஞ்சு விழுந்திருக்குது, இது ஒரு சாதாரணமான நிலைமை இல்லைன்ற அந்த ஒரு யோசனை, கவலை அரசனுக்கு ஏற்பட்ட நேரத்திலேயே இன்னும் ஒரு செய்தி வருது. என்னாண்டால், 1000 வருடங்களுக்கு மேலாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு டுகுந்து போயிட்டுருச்சு அப்படின்னு சொல்லு. அங்க சுமார் 1000 வருடங்களுக்கு மேலால ஒரு நெருப்பு மூட்டப்பட்டு அது பத்தி கொண்டே தான் இருந்துச்சு. அதுல மனம் வீசக்கூடிய ஊதுடைய அந்த கட்டைகளை போட்டு அதை எரிச்சு கொண்டே இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு வணங்கி கொண்டு இருப்பாங்க. நெருப்பு வணங்கிகளாக இருந்தவங்க அந்த இடத்துல போயிட்டு வணங்குவாங்க. அது அணையாம இருக்கிறதுனால, அது நுகராம இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பொறுமதி ஒன்று இருந்துச்சு. எல்லாரும் பின்னாலே முன்னாலே அதை புகழ்ந்து கொண்டு அது ஒரு அவங்களோட ஒரு பெரிய வணக்கத்துக்குரிய ஒரு விடயமாக பார்த்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பம் அது. அப்ப அது நுகர்ந்துருச்சு. அதெல்லாம் நுகர்ன்றதெல்லாம் கற்பனையில கூட பண்ணேலாத ஒரு நிலைமையில இருந்த அந்த நெருப்பம் நுகர்ந்துருச்சு. இவ அரச மாளிகைக்குள்ளால் இந்த செய்திகள் வர ஒன்றொன்றாக திடுக்கம் ஏற்படுது. அரசன் தடமாறுறான். அந்த நேரத்தில் தான் அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல, அந்த அரசவையில் இருக்கக்கூடியவர்களை கேட்கிறாங்க, பழைய வேதங்களை படித்த நல்ல திறமையான ஒரு ஃபாதரை கூட்டிட்டு வாங்க, நல்ல திறமையான ஒரு ஃபாதரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டேலண்டான ஒரு ஃபாதர், அவரு பழைய வேதம் புதிய வேதம் இதெல்லாம் படிச்சவர், ஆல் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் படிச்சவர், அவரை கூட்டிட்டு வரப்படுது. வந்தோடனே அரசன் கேட்கிறான், நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லேனுமா? தலாயிலுன் நுபுவா, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாவுடைய கிதாப் தலாயிலுன் நுபுவாவுடைய இந்த கிதாபில் இது அப்படியே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அரசர் கேட்கிறாரு, நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லேலுமா? இது திங்கட்கிழமை கால நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் நடந்து கொண்டிருக்குது. திங்கட்கிழமை காலையில 12 அதிகமான உலமாக்கள்கிட்ட கருத்துப்படி இந்த டயலாக் நடக்குது, பேச்சுவார்த்தை. அப்பதான் அந்த ஃபாதர் அப்துல் மசீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சர்ச்சுடைய ஃபாதர்,
அவர் சொல்றாரு, நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியும்டா நான் உங்களுக்கு அதுக்குரிய பதில சொல்றேன். அப்படி எனக்கு பதில் தெரியலண்டா என்னை விட திறமையான, என்னை விட பழமை வாய்ந்த ஒருத்தரத்துல நான் உங்களை கூட்டிட்டு போறேன், இந்த சப்ஜெக்டை கொண்டு போறேன் உங்களோட கேள்விகளை என்று சொன்னதுக்கு பின்னால இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. என்னோட அரச மாளிகையில் இருக்கிற இந்த ஜட்ஜ் இந்த கனவை கண்டிருக்கிறாரு, இப்படி நெருப்பு நுகுந்துருச்சு, இந்த பாலங்கள் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் சொன்னே அவர் சொன்னாரு, எனக்குண்டா இதுக்கு பதில் தெரியாது. ஆனா ஷாம்ல ஒரு மனிதர் இருக்கிறாரு, சதீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு சூனியக்காரர் என்ற பெயர் எழுதியிருக்கிறாங்க கிதாபுகள்ல. அவரு திறமையான ஒரு ஆள், பழைய வேதங்களை படிச்ச ஒரு ஆள். எனக்கு வேதம் அவர்கிட்ட கூட்டிட்டு போகலும், பேய்த்தத கேள்விகளை முன்னால வைக்கலும், அவருக்கு என்ன பதில் கிடைக்கிறேன்னு பார்க்கலும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசன் சொல்றான், உடனடியாக போங்க அவங்களிடத்துல. எப்படி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? குதிரையுடைய தேவையா, ஒட்டகத்துடைய தேவையா? எடுத்துக்கொண்டு போயிட்டு இதுக்கு எனக்கு அவசரமான செய்தியை தாங்க, முடிவை தாங்கன்னு சொன்னோன்னே இப்ப சத்தி அப்துல் மசீஹ் போறாரு. இன்னும் ஒருவரை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல இருந்து போனா ஷாம்ல இவரு சதீஹ் இருக்கிறாரு, மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. மரணப்படுக்கையில கண் பூடப்பட்டு சாஞ்சு கொண்டு இருக்கிறாரு. உள்ள போனாங்க, பேசுறாங்க. அப்ப பதில் ஒன்றும் அவரு கொடுக்கிறார் இல்ல. திருப்பி திருப்பி இவங்க பேசத்திலே அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் போகுது. அப்பதான் அந்த நேரத்துல இவரு கேட்கிறாரு, சத்தி சொல்றாரு, அந்த ஃபாதர் சொல்லி காட்டுறாரு, நீங்க வந்து நீங்க வந்திருக்கிறீங்க அந்த ஜட்ஜ் கண்ட கனவுக்கு பலன் கேட்கிறதுக்கு. நீங்க வந்திருக்கிறீங்க 1000 வருடங்களுக்கு மேலால எரிந்து கொண்டிருந்த நெருப்பு நுகர்ந்து விட்டது, அதை பத்தி கேட்க வந்திருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கிறீங்க அந்த ஒயிட் பேலஸினுடைய 14 தூண்கள் உடைஞ்சி விழுந்ததை பத்தி நீங்க கேட்க வந்திருக்கிறீங்க. அப்துல் மசீஹே, குதிரையிலே வந்த அப்துல் மசீஹே, நல்லா விளங்கிக்கோங்க. இதா கசுரத்தி திலாவா, அதிகமாக ஓதக்கூடியவர், அதிகமாக முழு உலகத்தையும் பிரகாசிக்கக்கூடியவர், இந்த உலகத்துல ஹக்கை, உண்மையை நிலைநாட்டக்கூடியவர், யதார்த்தத்தை உண்டாக்கக்கூடியவர் பிறந்து விட்டார். அப்துல் மசீஹே, இதுக்கு பின்னால ஈரான் உங்களுக்கு ஈரானாக இருக்க மாட்டாது, இந்த சதீஹுக்கு ஷாம் ஷாமாக இருக்க மாட்டாரு, இந்த எல்லா பகுதியையும் இவர் வெற்றி கொள்வாரு. அப்படிப்பட்ட அந்த மனிதர் பிறந்து விட்டார். போங்க, போய் ஈரான்ல உங்களோட அரசனிடத்துல சொல்லுங்க, இதுக்கு பின்னால உங்களோட சட்டங்கள், உங்களோட முயற்சிகள் எதுவுமே செல்லுபடியாக மாட்டாது. அந்த உன்னதமான மனிதர் பிறந்து விட்டார், இந்த செய்தியை சொல்லுங்க. இது திங்கட்கிழமை காலையில அங்க ஷாம்ல இருந்து அப்துல் மசீஹுடைய செய்தி வருது. அதே நேரத்தில் மக்கால சுபகுடைய தொழுக, அதுக்கு பின்னால ஒரு யஹூதி வியாபாரி அந்த பகுதியில சுத்துறாரு. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அவரிடத்துல என்ன கூட்டிட்டு போங்களே, ஒரு யஹூதி வியாபாரி உடனடியா ஒருத்தர் வந்து சொன்னாரு, எங்கட இடத்துல ஒருத்தர் குழந்தை ஒன்று பிறந்திருக்குது, வாங்களே. அந்த யஹூதி கேட்கிறார், அவருடைய வாப்பா எங்க? அந்த நேரத்தில் அவர் சொல்றார், வாப்பா வீட்டில் இருக்கிறாரு. இல்ல, நான் கேட்கிறது அந்த குழந்தையுடைய தகப்பன் அவர் நேரத்தோட மௌத்தா பெய்துட்டாரு, இவர் இப்ப யத்தீமாக பிறந்திருக்கிறாரு. அப்படியான ஒரு குழந்தை, அந்த குழந்தை அவரிடத்துல கூட்டு போங்க. அப்பதான் செய்தி வருது, ஒரு இடத்துல யத்தீம் குழந்தை பிறந்திருக்கிறாரு, அப்துல் முத்தலிஃபுடைய அந்த வம்சாவளியில. ஆனா அவர் யத்தீம், பெருசா கணக்கெடுக்கிறதுக்கு இல்ல, சாதாரணமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். அப்பதான் சொல்றாங்க, இல்ல அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. அந்த வியாபாரிய அங்க கூட்டி கொண்டு போகப்படுது. அந்த இடத்துல பார்த்தா குழந்தை அப்படி படுத்து கொண்டிருக்கிறாரு.
அந்த குழந்தைய பெரட்டாரு, போய் பெரட்டி இந்த முதுகு பகுதியை பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு பின்னால் ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. உடனடியா யா வைலு யா மஅஷர யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகிருச்சு, உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை இதுக்கு பின்னால. ஏன் தெரியுமா? உங்களோட வம்சாவளியில வந்த நபித்துவம் முடிந்து விட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்ல வந்த நபிமார்கள். இப்ப அதோட உங்களோட நபித்துவம் முடிஞ்சிருச்சு. யா மஅஷர குரைஷ், குரைஷிகளே உங்களோட வம்சாவளியில தான் இறுதி நபி பிறந்திருக்கிறாரு. உங்களுக்கு பெரும் சுபசோபனம், உங்களுக்கு பெரும் கண்ணியம், உங்களோட வம்சாவளியில தான் கடைசி நபி வந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தியை அந்த இடத்துல அந்த யஹூதி வியாபாரி சொல்லிட்டு போயிட்டார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரப்ப அப்பக்கு முன்னால வரக்கூடிய முன்னால வந்த வேதங்கள்ல தெளிவாக சொல்லி இருக்கிறான். குர்ஆன் அதை எங்களுக்கு சொல்லுது. இதுக்கு முன்னால வந்த வேதங்கள்ல, இதுக்கு முன்னால வந்த நபிமாருக்கு இறுதி நபியை பற்றிய செய்தியை நாங்க கொடுத்திருக்கிறோம். அது ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட், பைபிள்ல, வேதங்கள்ல, சாம்வேத், சாம்வேத், அதர்வாவேத், யஜுர்வேத், இந்துக்களுடைய வேதங்கள் இருக்குது. அந்த வேதங்கள்ல அதே மாதிரி பௌத்தர்களுடைய அந்த அந்த வேதங்கள்ல அவுத்தார்கள்ல, அவுத்தார்கள் தனியான நீளமான சப்ஜெக்ட்ஸ், அது எல்லாத்திலுமே இந்த பிரஸ்தாபங்கள் இருந்துச்சு. அதுல நல்ல படிச்ச டேலண்ட் உள்ள திறமையான அவர்கள் தான் இதை எதிர்பார்த்துட்டே இருந்தார்கள். இறுதி நபி எப்படி வருவாங்க, எங்க வருவாங்க, அதை எதிர்பார்த்துட்டே இருந்ததுதான். அல்லாஹ் அந்த நேரத்தில் மக்கால குறைஷி வம்சத்துல அந்த பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாஷிம் கோத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பிறக்கிற நேரத்தில் அற்புதமான நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்கினான். பிறக்கும் பொழுது கைட்ட இட்ட இருந்தது ஆமினா, ஹஜ்ரத் ஆமினாவோட இருந்தது சஃபா பின்த் அஸ்வத், அதாவது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் ஷிஃபா, ஷிஃபா பின்த் அஸ்வத். அவ தாதி, அவ தாதி பெண்கள், அதாவது குழந்தைகள் பெறக்கூடிய நேரத்தில் போயிட்டு அந்த டெலிவரியுடைய வேலைகளை செய்யக்கூடிய பெண். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க, அந்த குழந்தையை கையில் எடுக்கிறாங்க. அதிகமான குழந்தைகளை அவ அந்த இடத்துல டெலிவரி பண்ணின ஒரு பெண், அவ சொல்றா, நான் இந்த குழந்தைய கையில் எடுக்கத்திலே தொப்புள் கொடி வெட்டப்பட்ட நிலைமையில, கத்னா செய்யப்பட்ட நிலைமையில தான் நான் இந்த குழந்தைய கையில் எடுத்தேன். எனக்கு இந்த குழந்தையோட தொப்புள் கொடியை வெட்ட வேண்டிய தேவை ஏற்படவே இல்லை. வெட்டப்பட்டிருந்தது, கத்னா செய்யப்பட்டிருந்தது. ஏனைய குழந்தைகளை கையில் எடுத்து சுத்தம் செய்யணும், ரத்தம் பட்டிருக்கும், கற்ப அறையிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து வரக்கூடிய அந்த அழுக்குகள் இருக்குது, அதெல்லாத்தையும் சுத்தம் செய்யணும். நான் இந்த குழந்தையை கையில் எடுக்கும் பொழுது மிகவும் சுத்தமான பரிசுத்தமான நிலைமையில இந்த குழந்தை இருந்ததை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நிலைமையில் இந்த குழந்தை இருந்துச்சு. தாயுடைய அந்த தாய்க்கிருந்து அந்த குழந்தையை நான் எடுத்து பக்கத்துல அப்படியே பலத்தாட்டின நேரத்தில் அந்த குழந்தை திரும்பியது. நானும் ஆமினாவும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம், பயந்து போனோம். குழந்தை திரும்புகின்றது, திரும்பியது, கால் ரெண்டும் கிட்டவானது, கைகளை கிட்டவாக்கியது. அப்படியே அந்த குழந்தையுடைய தோற்றம், சுஜூதுடைய தோற்றத்தை அந்த ஷிஃபா பின்த் அஸ்வத் சொல்லி காட்டுறா. அப்படியான ஒரு தோட்டத்தில் மிக நேரமாக இருந்தது. பார்த்து நாங்கள் பயர்ந்தோம். அதற்கு பின்னால் தலையை உயர்த்தியது, கால்களை பின்னாக்கியது, கை விரலை உயர்த்தியது. அந்த ஷஹாதா கலிமாவுடைய ஷஹீத் ஷஹாதாவுடைய அந்த விரலை உயர்த்தியது. முழு அறையும் பிரகாசமாக ஆகியது. ஷிஃபா பின்த் அஸ்வத் சொல்றா, நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த அறை அப்படியே அந்த மாதிரியான ஒரு பிரகாசம் நான் பார்த்தது இல்ல. ஆமினா சொல்றா
ஹஜ்ரத் ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, நான் என்னுடைய கணவர் அப்துல்லாவோட ஷாம் பகுதியில, ஈரான் பகுதியில பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், பெரிய பெரிய மாளிகைகளை கண்டிருக்கிறேன், பெரும் பெரும் வெளிச்சங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய குழந்தை பிறந்த இந்த நேரத்திலே இந்த அறையிலே ஏற்பட்ட அந்த பிரகாசத்தை போன்ற ஒரு பிரகாசத்தை என்னுடைய வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவு தூரத்துக்கு பிரகாசம் உள்ள இடமாக அந்த இடம் இருந்தது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறப்புடைய அந்த நிலைமை, அது காலையில, அதாவது சிங்கக்கிழமை அதிகாலையில. இப்ப நாங்க சும்மா நோமலாக ஒரு நேரத்தை கிதாபுல வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து இபாரத்தில் சென்டென்ஸ் எடுத்து பார்த்தா சுமார் காலை நேரத்தில் ஒரு 4:20 தஹஜ்ஜத்துடைய நேரம் மக்கால 4:20 ஏப்ரல் 22ஆம் தேதி காலையில 4:20 எக்ஸாக்டா அந்த நேரத்தை பார்க்கிற நேரத்தில் திங்கக்கிழமை அதிகாலையில தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் 4:20 அந்த டைம்ல அந்த பிறக்கக்கூடிய அந்த நிலைமை, அந்த நேரத்தில் இருள் தான் இருந்தது. ஆனா அதனுடைய வெளிச்சத்தை பத்தி அதுக்கு பின்னால கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்த சுபசோபனங்கள் இதெல்லாம் கிதாபுல நீளமாக எழுதுறாங்க. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த பிறப்புடைய நேரத்திலேயே உயர்வான வேற யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பினான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு விடயம் உண்டு. என்னண்டா, வம்சா வழிகள் இருக்குதானே, ஒவ்வொருத்தருட வாப்பாட பேரை கேட்டா அதிகமான பேர் சொல்லுவாங்க, அப்பட பேரை கேட்டா சிலவங்க சொல்லுவாங்க. வாப்பட 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 2, 3, 4, 5 தலைமுறைகள் யாருக்குமே தெரியாது. இப்ப சிலவங்களுக்கு அப்பட பேரே தெரியாது, அப்பாவை பார்த்து இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் தூரத்தில், அப்பா உமா வாப்பம்மா எல்லாம் விட்டு தூரத்தில் இருக்கிறதுனால சும்மா அப்பான்றது மட்டும்தான் தெரியும், அப்பட பேரும் தெரியாது. வம்சாவளி என்ன அதிகமான பேருக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளிய பாதுகாத்து வச்சிருக்கிறான். துர்ரைய தீம்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து வம்சாவளியினுடைய அந்த தொடரை எழுதியிருக்கிறாங்க 3 கட்டமாக. ஆச்சரியமான அந்த நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சாவளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரையில, அல்லாஹு அக்பர், எப்படியாக அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். ஒரு முறை நான் அதை முழுமையாக நான் சொல்றேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சிறப்பாக்க இருக்கிறான் அப்படின்றத மட்டும் பாருங்க. இந்த வம்சாவளியில யாருமே சிலை வணக்கம் செய்தது கிடையாது. இந்த வம்சாவளியில யாருமே மதுபானம் குடிச்சது கிடையாது, யாருமே விபச்சாரத்தில் ஈடுபட்டது கிடையாது. அப்படியான பரிசுத்தமான வம்சாவளியாகத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியை கூட ஆக்கியிருக்கிறான். கிதாபுகள்ல அதை எழுதியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹர் பின் மாலிக் பின் நதர் பின் கினானா பின் ஹுசைமா பின் முத்ரிகா பின் இலியாஸ் பின் முதர் பின் நிசார் பின் மஅத் பின் அத்னான் பின் உதர் பின் ஹமைஷா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பவுஸ் பின் கம்வால் பின் உபை பின் அவாம் பின் நாஷித் பின் ஹிசா பின் பல்தாஸ் பின் யத்லாப் பின் தாபிக் பின் ஜாசிம் பின் நாஹிஷ் பின் மாஹி பின் ஐஸ் பின் அப்கர் பின் உபைத் பின் துஆ பின் ஹம்தான் பின் சம்பர் பின் ஷத்ரிப் பின் يزهن بن يلهن بن إرعوا بن عيز بن ديشان بن عيز بن أبناد بن أيهام بن مقصر بن ناهس بن زراح بن سمي بن مزي بن عوض بن عرام بن كيدار بن إسماعيل بن إبراهيم عليه الصلاة والسلام بن طارح بن ناهور بن سارع بن أوصاد بن راعو بن فالح بن عابر بن شالح بن أرفحشد بن سام بن نوح عليه الصلاة والسلام بن لامك بن متوشالح بن أخنوخ بن إدريس عليه الصلاة والسلام بن يرد بن مهليل بن قينان بن آنوس بن شيز بن آدم عليه الصلاة والسلام. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வம்சாவளியை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
பெயரை வைக்கக்கூடிய நேரத்தில் கூட புகழப்பட்டவர் முஹம்மத், அஹ்மத், மாஹி, தாஹா, யாசின். குர்ஆன பரட்டினீங்கடா குர்ஆனுக்குள்ளேயே அல்லாஹ் தஆலா முத்தஸ்ஸிர், முஸம்மில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கிதாபுல எழுதுறாங்க. 1177 பெயர்கள் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1177 பெயர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அற்புதமான நிலைமையில அல்லாஹ் தஆலா எங்களுடைய நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆக்கியிருந்தார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி, ஒருத்தரை பார்த்தோன்னே அவரை பத்தி நாங்க விளங்கிக் கொள்ற மாதிரி அவருடைய தோற்றம், அவருடைய அழகு, அவருடைய கண்ணியம், அல்லாஹு தஆலா தோற்றத்துல கூட ஒரு அற்புதமான நிலைமையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆக்கி வச்சிருந்தான். அது கிதாபுகள்ல தனியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்கிறாங்க, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அழகை பத்தி சொல்லுங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை பத்தி சொல்லுங்களே. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்துல ஜுலைஹா யூசுஃபோட அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட தவறாக நடந்து கொள்ள போன அந்த செய்தி ஊரில் உள்ள பெண்களுக்கு மத்தியில கதைச்சு கொண்டிருந்த நேரத்துல ஜுலைஹா அந்த பெண்களை கூப்பிட்டாங்க அரச மாளிகைக்கு. கூப்பிட்டு அங்க அந்த பெண்களை உட்கார வச்சு அந்த பெண்களுடைய கைகள்ல பழங்களை கொடுத்து கையில கத்திய கொடுத்து அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த இடத்தால போக சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அந்த பெண்கள்கிட்ட சொன்னாங்க, பாருங்க இவரை திரும்பின்னு சொல்லி. அந்த நேரத்தில் திரும்பி பார்க்கிற நேரத்தில் கூட பழங்களை வெட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி பார்த்தாங்க. அதுக்கு பின்னால கைய பார்த்தா கையிலிருந்து ரத்தம் வருது. பழங்களை வெட்டி கையை வெட்டி கொண்டிருந்தாங்க. ஏன் காரணம்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த அழகை பார்த்து அந்த அழகுல அப்படியே மயங்கி லயித்து போயிருந்தாங்க. அதே பெண்களை கூப்பிட்டு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காட்டினேன் என்று சொன்னா அந்த பெண்களுடைய உள்ளம் வெடிச்சு மூத்தா போவாங்க. அவ்வளவு அழகானவங்களாகத்தான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. பார்த்தா உயரமாகவும் கிடையாது, கட்டையாகவும் கிடையாது, நடுநிலைமையான தோற்றம், மெலிந்தும் இருக்கல்ல, கொளுத்தும் இருக்கல்ல, சாதாரண அழகான தோற்றத்துல உடம்பு இருந்துச்சு. அவருடைய முடிய பார்த்தீங்கன்னா சுருட்டவும் இல்லை, நீளமாகவும் இல்லை, அழகாக இருக்கும், மினுங்கி கொண்டிருக்கும். சில நேரங்கள்ல காது வரையில் இருக்கும், சில நேரங்கள்ல கழுத்து முடியிற இடம் வரையில, தோல் புயம் வரையில அவங்களுடைய அந்த முடிகள் இருக்கும். அவங்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கண்களுடைய புருவத்தை கிதாபுல எழுதுறாங்க. புருவம் எப்படி இருந்துச்சு? ஒரு மனிதனுடைய தோற்றத்துக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் புருவம். அந்த புருவம் ஆரம்பித்து கண்கள் முடிகிற இந்த ஓரம் வரையில புருவம் இருந்தது. இரண்டு புருவங்களுக்கு மத்தியில எந்த விதமான அந்த அதாவது சேர்ந்து முடிகள் சேர்ந்து வாரதாக இருக்கல்ல, சுத்தமான அந்த நடுப்பகுதி இருந்தது. இந்த கன்னங்கள் மிகவும் அழகானதாக இருந்தது. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்களோ, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது நாங்க அவங்களுடைய அந்த முபாரக்கான வாயை பார்ப்போம். அந்த நேரத்தில் வாய்கள் இருந்து முத்துக்கள் விழுந்து சிவர்ல பற்றுத போல இருக்கும். அவ்வளவு அழகாக பேசுவாங்க. அவங்களோட நெஞ்சியும் வயிறும் ஒரே நேராக இருந்தது. வயிறு தள்ளப்பட்டு நெஞ்சு பின்னுக்கு போயிட்டு அப்படி இருக்கல்ல, நேராக இருந்தது. அவர்களுடைய தாடி நீளமானதாக இருந்தது, பிரகாசமானதாக இருந்தது. உடம்பில் இருந்து எப்பொழுதுமே மனம் வீசிக்கொண்டே இருக்கும், மனம் வீசிக்கொண்டே இருக்கும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த அளவு தூரத்துக்கு அழகா ஆக்கி வச்சிருந்தான் என்றா ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் 14ஆம் இரவு பௌர்ணமி அந்த பூர்த்தியான சந்திரனுடைய நாளையில வீட்டை விட்டு வெளியில வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பச்சை நிற போர்வையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சந்திரனை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன். வல்லாஹி
அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சந்திரனை விட நீங்க அழகாக இருக்கிறீங்க, நீங்க பிரகாசமாக இருக்கிறீங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சோழர்களே, அதான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒரு கவிதையை படிக்கிறாங்க. அவங்களுடைய அழக பார்த்து கவிதை ஒன்று படிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, வ அஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதுன் நிசா குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷா வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை விட அழகான ஒரு மனிதரை என்னுடைய கண் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அழகானவங்களாக நீங்க இருக்கிறீங்க. உலகத்தில் யார் யாரெல்லாம் குழந்தைய பெற்றெடுத்தாங்களோ, அந்த பெற்றெடுத்த குழந்தைகளுடைய தாய்கள் பெற்றெடுத்தாங்களே, அதுல உங்களோட தாய் உங்களை பெற்றெடுத்ததை போல வேற யாரும் பெற்றெடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகானவங்களாக நீங்க இருக்கிறீங்க. எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில நீங்க பிறந்திருக்கிறீங்க. எப்படின்னா, உங்களோட உள்ளம் நான் இப்படித்தான் பிறக்கணும், நான் இப்படித்தான் அழகாக இருக்கணும் நீங்க நினைச்ச மாதிரி, உங்களோட உள்ளம் விரும்பின மாதிரி, பிறந்த மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே, அவ்வளவு அழகானவங்களாக நீங்க இருக்கிறீங்க. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி கண்ணியப்படுத்தி அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய வம்சாவளி, அவங்களுடைய பிறப்பு ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதத்துல அதை ஆக்கி உலக மக்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களோட லகத் கான லகும், உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்குது. உங்களோட வாழ்க்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையாக மாத்திக்கோங்க. ஏன் இவ்வளோ கண்ணியமும் இவ்வளோ சிறப்பும் இவ்வளோ உயர்வையும் கொடுத்த அல்லாஹ் இந்த செய்தியை குர்ஆன்ல சொல்றான். இப்படியெல்லாம் சிறப்பாக்கினதுக்கு காரணம் ஏனென்றா, நீங்க உங்களோட வாழ்க்கையாக இவரோட வாழ்க்கையை நீங்க இவரோட வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்திக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான். இன்றைக்கு நாங்க உண்மையிலேயே எங்களோட வாலிபர்கள், பெரியவர்கள், வீட்டில் உள்ள பெண்கள் யாருக்குமே சிறப்புகள், அவனுடைய நிலைமைகள் ஒன்றுமே தெரியாது. முழு வாழ்க்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அற்புதமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ஹதீஸ்ல நல்லா விளங்கிக்கோங்க, ஹதீஸ்ல எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்றா, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சுமார் 40 வருடங்கள் 50 வருடங்கள் கழியுது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வகஅன்னி அன்துரு இலைஹி வகஅன்னி அன்துரு இலைஹி, நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங், பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அப்பதான் கேட்டாங்க அம்மா ஆயிஷா, என்ன பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி? நான் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தர் பூசி விட்டேன். இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால அத்தர் பூசி விட்டேன். அத்தரை பூசுற நேரத்தில் என் கையில் இருக்கிற அத்தர் அவர்களுடைய நெத்தியில, முபாரக்கான நெத்தியில பட்டு ஒரு முட்டை வடிவத்தை போன்று அந்த ரவுனாக இருந்து அது மினுங்கிக் கொண்டிருந்தது. அதை நான் அந்த நேரத்தில் அத்தர் பூசிய நேரத்தில் பார்த்தேன். 50 வருடங்கள் கழிந்து இன்றைக்கும் அதை பார்க்கிறது போல இருக்குது எனக்கு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஹதீஸுடைய கிதாபுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசின அத்தரை 50 வருடங்களுக்கு பின்னாலேயும் நான் பார்த்தது போல இருக்கிறன்ற செய்தியை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான் என்று சொன்னா, இதனுடைய யதார்த்தம் என்ன? இதனுடைய அடிப்படை என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? அந்த வாழ்க்கை இது. இன்றைக்கு இந்த சிறப்புகள், இந்த கண்ணியங்கள், இந்த உயர்வுகளை அல்லாஹ் கொடுத்து இவ்வளவு பெரிய நபியத்தான் உங்களுக்கு கடைசி நபியாக ஆக்கி ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கியாமத் வரை வரக்கூடிய அனைவருக்கும் ரஹ்மத்தாக நான் ஆக்கி தந்திருக்கிறேன். மக்களே, உங்களோட வாழ்க்கை இதுதான். உங்களோட வாழ்க்கை யஹூதியத் அல்ல, உங்களோட வாழ்க்கை நஸ்ரானியத் அல்ல, உங்களோட வாழ்க்கை செக்யூலரிசம் அல்ல, நீங்க நினைக்கிறது அல்ல.
உங்களோட வாழ்க்கைன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான். அது அணுவணுவாக பின்பற்றுங்க. பொலிட்டிக்கல், எகனாமிக், எஜுகேஷன், மெடிசின், ஃபேமிலி லைஃப், உங்களோட பிசினஸ், கம்யூனிகேஷன், உங்களோட எல்லாமே 100% இந்த வாழ்க்கையாக நீங்க மாத்திக்கோங்க. அதுக்கு தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நான் ஆக்கி அனுப்பியிருக்கிறேன். வாலிபர்களே, பெரியவர்களே, ரோட்ல போறவன், காட்டுல போறவன், விளையாடுறவன், அங்கிங்க சுத்தி கொண்டிருக்கிறான், இவங்களை பார்த்து நாங்க எங்கட ஐடியால எங்கட முன்மாதிரியான வாழ்க்கை அல்ல. எங்கட வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. எங்கட முகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம். எங்கட ஆடை அவங்களுடைய ஆடை. எங்கட பேச்சுவார்த்தை அவருடைய பேச்சுவார்த்தை. எங்கட நட உட பாவனை எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்றது. அதை விட புத்திசாலித்தனம், அதை விட அறிவாளித்தனம் வேற ஒன்றுமே கிடையாது. உலகத்துல கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்ந்து மறைந்த பெரும் பெரும் எழுத்தாளர்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் போன்ற, காந்திஜி போன்ற, இன்னும் வரலாற்றுல பெரும் பெரும் அந்த வரலாற்று ஆசிரியருடைய முழு அந்த கருத்துக்களும் இருக்குது. அதுக்குரிய நேரம் அல்ல. அந்த ஒவ்வொருத்தரும் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த சொன்ன விடயங்கள். காந்தி அவரு ஜெயில அடக்கப்படுறாரு. அதுக்கு பின்னால வெளியில வந்து இண்டிபெண்டன்ட் இன் மிட்நைட் த காந்திஜி அவருடைய 2 மிக முக்கியமான புத்தகங்கள் எழுதுறாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? என்ற வாழ்நாள்ல நான் பார்த்த படித்த அற்புதமான ஒரு மனிதர் தான் இந்த முஹம்மது என்றவர். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால இஸ்லாத்தை பத்தி, முஸ்லிம்களை பத்தி தவறான கருத்துக்கள் இருந்தது. இஸ்லாமிய வாழ்க்கையை பத்தி தவறான கருத்துக்கள் இருந்தது. அது காந்திட்ட மட்டுமல்ல, எங்களோட முஸ்லிம்கள்டையும் தான். முஸ்லீம்கள்ல படிச்ச மட்டத்தில் இருக்கிறாங்களே, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அல்ல, உலகளாவிய யூனிவர்சிட்டிஸ் அல்ல, யார் யாரெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட இதே மாதிரிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் a normal person, இஸ் a person, ஒரு மனிதர் தான். அவ்வளவு எல்லாம் பேச தேவையில்ல, அவ்வளவு எல்லாம் உயர்த்த தேவையில்ல. ஹதீஸ் இதுதான் எல்லாம் பின்பற்றணும் இல்ல. அதாவது அந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு, அது சவுதி அரேபியாவுக்கு, அது இந்த இடத்துக்கு இந்த கருத்துக்களை யாரு சொல்றாங்கடா, அந்த யூனிவர்சிட்டிஸ் அல்ல படிச்சு கொடுக்கப்பட்ட நேரத்தில் படிச்சு கொடுத்த லெக்சர்ஸ் மாதிரி யாரு தெரியுமா? மேற்கத்தியவாதிகள், முஸ்தஷ்ரிகூன்கள், அந்த முஸ்தமாரியூன்கள், இவங்க தான் படிச்சு கொடுத்தாங்க. அந்த பாடங்கள்ல உட்கார்ந்த என்னோட வாலிபர்கள் அந்த நேரத்தில் PhD முடிக்கணும். எதுல? இஸ்லாத்துல, ஷரியால, சுன்னால PhD முடிக்கணும். அந்த நேரத்தில் போயிட்டு அங்க அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. இன்னின்ன கிதாபுல நான் ரிசர்ச் பண்ணி இதிலிருந்து தான் நான் PhD முடிக்க போறேன். அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி பாக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதலாம், உங்களோட புக்ஸ் இதல்ல, நாங்க தார புக்ஸ் தான் நீங்க படிக்கணும். கோல் சீதருடைய அந்த இஸ்லாத்தை பத்தி, தீன பத்தி, ஷரியத்தை பத்தி, மார்க்கத்தை பத்தி, சுன்னாவை பத்தி தவறா சித்தரிச்சு காட்டப்பட்ட அந்த கிதாபுகளை அங்க கொடுக்கப்படுது. அவர்கள் வாசிக்கின்றார்கள் அந்த புத்தகங்களை. 5 வருடங்கள் 6 வருடங்கள் இஸ்லாம் தீன் எங்கட சுன்னாவினுடைய யதார்த்தமான நிலைமை இன்னைக்கு என்ன? எங்கட உள்ளங்கள் என்ன? சுன்னத்து. அது செஞ்சா நன்மை, செய்யாட்டி சும்மா விடுங்க. அதை போட்டு அலட்டி கொள்ளவான எப்படியான கான்செப்ட் எங்கட தலையில போடப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் சுன்னாவா என்ற வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ளணும். என்ற வாழ்க்கை சுன்னாதான். இன்னைக்கு ஏன் எங்களுக்கு தாடி வைக்க விருப்பம் இல்லை, ஏன் எங்களுக்கு ஜுப்பா எடுக்க விருப்பம் இல்லை? அதெல்லாம் சும்மா அந்தந்த காலத்துக்கு என்ன மாதிரியான மென்டாலிட்டி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எந்த கிதாபிலிருந்து இருந்து எடுத்தது, எந்த புத்தகத்திலிருந்து எடுத்தது? நான் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன், விளங்கிக் கொள்றதுக்கு சொல்லி காட்டுறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அரச மாளிகைக்கு போறாங்க. ஹதீஸ்ல வருது கிதாபுல. அப்ப அங்க இருந்தவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் உஸ்மானை பார்த்து, நீங்க அரச மாளிகைக்கு போறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை மாத்துங்க, டை அடிக்கணும், கோட் போடணும். அதான் இன்றைக்குள்ள மென்டாலிட்டி. டிஷர்ட் போடணும். ஒருத்தர் டாக்டர்ண்டா அவர் இந்த ட்ரெஸ்ல தான் இருப்பாரு. இது இன்றைக்கு கன்செப்ட். ஒரு கன்வகேஷன் அதுக்கு இப்படித்தான். எங்கிருந்து கொடுக்கப்பட்டது இது? யாரால இது? அது பரவாயில்லை. எப்படியான சிந்தனை போக்கு? யாருக்கு? படிச்சவன் தலையில. இது எங்கிருந்து பார்த்த? எந்த கிதாபுல பார்த்த? எந்த ரெஃபரன்ஸ்?
எங்கட உலமாக்கள் ஹக்கான தக்வா உள்ள பேணுதலான அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால ஹிஜ்ரி 100 200 300 400 500 600 வருட காலமாக ஹக்கான உலமாக்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இமாம் நஸாயி, இப்னு மாஜா, இமாம் பைஹக்கி, அந்த உலமாக்களுடைய வரிசையில அந்த கிதாபுல ரெஃபரன்ஸ், அந்த கிதாபில் இருந்து எடுத்தாங்க. எங்கிருந்து பார்த்தது? சுன்னத்தை துச்சமாக பேசுறதும் சுன்னத்தை துச்சமாக கருதுறதும். அது அந்த நாட்டுக்கு இந்த கான்செப்ட, இந்த மூளைய சும்மா உருவாக்கல. இந்த இடங்கள்ல போயிட்டு அவன் கிதாபுகளை எந்த அளவுக்கு சலுவை செய்யப்பட்டிருக்குதுண்டா, எந்த அளவுக்கு மூளையில குழப்பத்தை உண்டாக்கப்பட்டிருக்குதுண்டா, அவங்க அப்படி தவறு செய்ய மாட்டாங்களே. முஸ்தஷ்ரிகீன்கள் தவறு செய்ய மாட்டாங்களே, இஸ்திமாரியூன்கள் தவறு செய்ய மாட்டாங்களே. பெரும் பெரும் உலமாக்கள் பேர்ல இருக்கக்கூடியவங்க, புத்தகம் எழுதினவங்க, அவங்க இந்த கிதாபுகளை பார்த்து விளப்பமில்லாத நிலைமைக்கு போய்த்தாங்க. இது உலமாக்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. என்னென்ன கிதாப் என்று பேர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த கிதாப் அந்நிய முஸ்லிம் அல்லாத, அரபியில பாண்டித்துவம் இல்லாத ஒரு சமூகம் எங்கட மார்க்கத்தை பத்தி எழுதுறாங்கண்டா, எங்கட தீனை பத்தி எழுதுறாங்கண்டா, எங்கட ஷரியத்தை பத்தி எழுதுறாங்கண்டா, எங்கட யதார்த்தமான கிதாபுடைய சென்டென்ஸ்களுக்கு தவறான கருத்தை கொடுத்திருக்கிறாங்கண்டா. இன்றைக்கு வித்தியாசமான இயக்கங்கள் இதெல்லாம் யாரால சலுகை செய்யப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது, இதனுடைய பின்னணிகள் என்ன? தொடர்ந்து போயிட்டு பார்த்தா, அவங்க படிச்ச இடங்களை போயிட்டு பார்த்தா, கண்ணியமான அன்பார்ந்த சோர்லே, இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு கண்ணியம் கிடையாது, சுன்னத்துக்கு பெரிய ஒரு மகிமை கிடையாது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, ஏண்ட வாழ்க்கையில சுன்னத் எவ்வளவு இருக்குது, ஏண்ட வாழ்க்கையில எந்த அளவு தூரத்துக்கு, என் வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது, என் மனைவி எப்படி இருக்குது, மனைவி மக்கள்கிட்ட எப்படி இருக்குது, யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்பிளான உதாரணம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நான் சொல்றேன். அரச மாளிகைக்கு போற நேரத்துல சொன்னாங்க, ஆடைய மாத்திட்டு போங்களே, ஆடைய மாத்திட்டு போங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. யாராவது இருக்கிறாங்களா அவங்களோட பெரிய ஆட்கள், யாராவது அவங்களோட படிச்ச ஆட்கள், அவங்களோட ஈமானுள்ள ஆட்கள் சொன்னாங்க, அது அரபிய தேசத்துக்குரிய உடுப்பு தான், ஜுப்பா. இன்னைக்கு அப்படித்தானே ஒரு கூட்டத்தை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அலைக்கும் பிலிபாசி அபீக்கும் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, உங்களுக்கு இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிமுடைய ஆடை, டிரஸ், ஒழுக்கம். இந்த உடுப்பில் இருக்கிற ஒழுக்கம் உண்டு, ஒரு கண்ணியம் உண்டு, அது ஒரு அழகு உண்டு, அது ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆடைய அணிஞ்சாங்களோ அந்த ஆடை இல்லாம வேறொரு ஆடை அணிஞ்சு கொண்டு போக சொல்றீங்களா? ஒரு நாளும் செய்ய மாட்டேன். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடையோடே தான் நான் போவேன். அது என்ன? அப்பதான் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பார்த்துட்டு சொன்னாரு, நான் அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தேன். பார்த்தா அவங்களோட தோல் புயத்திலிருந்து அதாவது கணுக்கால் வரையில, தங்களோட காலில் அந்த நடுப்பகுதி வரையில நீளமான அங்கி அணிந்திருந்தாரு. தோல்ல ஒரு போர்வை இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகான தோற்றத்துல இருந்தாரு. இத பின்னால் இருந்தவர் பார்த்த அந்த வர்ணனையை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது என்ன அரபிகளுடைய உடுப்பா? இது நாங்க இன்றைக்கு ஏமாந்து வைத்திருக்கோம். தாடியை பாருங்க, என்னோட வாலிபர்கள் அல்லாட்ட பதில் சொல்லியே ஆகும். தாடி எப்படி வைக்கணும்னு தெரியும். ஒரு கூட்டம் தாடி ஒரு குடி இப்படி நினைச்சுக்கொண்டு, ஒரு குடி தாடினா ஒரு குடி, தாடி வைக்க பிடிக்க சொல்றதுக்கு ஒரு குடியை பிடிக்கிறாங்க. இதான் ஒரு குடி. அங்க ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, ஒரு குடிண்டா எப்படி பிடிச்சு காட்டி எப்படி நீளமா இருந்துச்சு. அபூபக்கர் உமர் அவங்களோட தாடிகள், இப்னு அப்பாஸ் இப்னு உமர் தாடிகள் எப்படி இருந்துச்சு. இந்த வாலிபர்ல பாருங்க, பொண்டிங் கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் யாருடைய? இந்த மேற்கத்திய வாதிகளுடைய சிந்தனை. அதெல்லாம் அந்த காலத்துக்கு அந்த நாட்டுக்கு அப்படியெல்லாம் தாடி வைக்க தேவையில்லை. எப்படி போட்டு இருக்கிறாங்க சிந்தனை. இங்க ஒரு புடி சும்மா சேப்புக்கு வச்சுக்கொள்வோம். ஒரு புடி அவங்கள்ட்ட சல்லியை கொண்டு வந்து கொடுத்து ஒரு புடி எடுங்களே அப்படின்னா ரெண்டு கையும், அங்க ஒரு புடிக்கு ரெண்டு கையும் போகும். தாடின்னு வரல இப்படி கொஞ்சம் வச்சுக்கொண்டா போதும். எப்படி எப்படி விளையாட்டு சுண்ணத்தோட எப்படி ஜோக் கட்டிக்கிறாங்க. கண்ணியமான அன்பா அந்த சோர்ல வாழ்க்கையில ஈடேட். நான் இதை சயின்டிபிக்கல் ஒரு சைடு ஒன்றிக்கு, சயின்டிபிக்கல் சைட், அதை நான் என்ன பேசல. அதெல்லாம் நீளமான அந்த விடயங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தந்திருக்கு. ஹக்கான உலமாக்கள்கிட்ட போங்க, தக்வா உள்ள உலமாக்கள்கிட்ட போங்க.
போயிட்டு உட்காருங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எங்கட அந்த ரியாலிட்டியான கிதாபுகள், எங்கட யதார்த்தமாக அடிப்படையில் இருக்கிற கிதாபுகள், அதுகள் இருந்து எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு படிச்சு தாங்க, மார்க்கத்தை தீன படிதாங்க. இந்த மேற்கத்தியவாதிகளுடைய அந்த சிந்தனை போக்கின் மூலமாக சலுவ செய்யப்பட்ட அந்த சமூகத்தில் டிகிரின்ற பேர்ல அல்லது PhD என்ற பேர்ல இருக்கிற ஆட்களோட அந்த சப்ஜெக்ட் அல்ல, எங்கட யதார்த்தமான கிதாபுகள், தக்வா உள்ள உலமாக்கள்கிட்ட போய் உட்காருங்க, பேணுதலான உலமாக்கள்கிட்ட போய் உட்காருங்க. சுன்னத்துண்டா என்ன ஆசையோட கண்ணியமான அன்பார்ந்த சொல்ல ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இன்றைக்கு நாங்க ஓடுறோம் எங்க? வெஸ்டர்ன் சைக்காலஜிக்கு, வெஸ்டர்ன் கவுன்சிலிங்க்கு, வெஸ்டர்ன் சைக்கோ தெரப்பிக்கு போறோம் நாங்க. இன்றைக்கு கிளினிக்கல் சைக்காலஜி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல படிச்சு கொடுக்கிறான். ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே ஹதீஸ்ல வந்த விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா எந்த அளவுக்கு அதுல ரிசர்ச் செஞ்சு அவனுக்கு விருப்பம் மாதிரி எடுத்து அவன் அதை இன்றைக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி, வெஸ்டர்ன் கிளினிக்கல் சைக்காலஜி, வெஸ்டர்ன் கவுன்சிலிங் இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறான். பீஸ்ஃபுல் மைண்டுக்கு, நிம்மதிக்கு அங்க ஒவ்வொரு விதமான தெரப்பியல் கொடுக்கப்படுது. அந்த தெரப்பீஸ் எல்லாமே இங்க அல்லாஹ் எங்களுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வச்சிருக்கிறார். தொழுது முடிஞ்சோன்னு பாருங்க, ஒரு கூட்டம் ஒரே ஓட்டம் வெளியில, துஆ இல்ல, துஆ இல்ல, ஒருத்தருக்கும் இன்னைக்கு துஆவும் இல்ல, ஒன்றும் இல்ல. சின்ன பிள்ளைலாம் எடுத்து எழுப்பி ஓடுறாங்க. எங்க ஓடுற நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில. பாருங்க டென்ஷன். ஆனா தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய துஆக்கள் எழுதி போடப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு பாடம்? வாலிபர்கள் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, எனக்கு இதெல்லாம் பாடமா? ஹதீஸ்ல, தெளிவான ஹதீஸ்ல வந்த துஆக்கள். ஆனா ஓதுறதுக்கு எங்களுக்கு கேளா, ஏன் நிம்மதி இல்ல? ஓடணும், ஓடணும், வெளியில ஓடணும், பாயோடும். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த காலத்துல அல்பானி போன்றவங்க எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்கண்டா, உங்களோட பாவங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு, பாவங்கள் நடந்திருக்கு. அந்த பாவங்களை நீங்க மன்னிக்கணுமே என்ற ரப்புன்னு உள்ளத்துல கவலை வருதா? ஃபர்லான தொழுகைக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்துறீங்க, அதே உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணமாகும். ஆனா ஜும்மா முடிஞ்சுட்டு பாருங்க, எங்க தான் ஓடுறாங்கன்னு தெரியா. இப்ப துஆ இல்ல, துஆட அந்த நிலைமையே இல்ல. ஹஜ்ரத் ஆமீன் துஆ வந்து ஹஜ்ரத் சொல்லி கொடுக்கிறாரு, அதையாவது கேளு, அதுக்காவது ஆமீன், அதுவும் இல்ல, ஏதோ இல்ல இல்ல. இப்ப ஹாஜியார்ட்ட போய்த்து நிக்கிறான், கடைக்கு முன்னால போய்த்து நிக்கிறான், அங்க போய்த்து கையேந்துறான், பேங்க்ல போய்த்து வட்டிக்கு மாட்டி வட்டிக்கிறான். எல்லா இடத்துலயும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கல, இல்லன்னு சொல்லி ஓடினோம். உலகம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நிம்மதி இல்லாத நிலைமைக்கு எங்களை மாத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். சுன்னத்தான வாழ்க்கை ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதத்துல நாங்கள் உறுதி கொண்டு கொள்வோம். வாழ்க்கையை எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சுன்னத்தான வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். அமல்ல, இபாதத்துல, பள்ளிக்குள்ள, பள்ளிக்கு வெளியில, வீட்டுக்குள்ளால, குடும்பத்துக்குள்ளால, எங்களோட எல்லா இடங்கள்லயும் சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நிலைமை இந்த காலத்திலேயாவது குறைஞ்சது எங்களோட முஸ்லீம்களுக்கு இது அவேர்னஸ் பண்ற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வியாபார முறை எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சின்ன பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில இருந்த நல்ல தன்மைகள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முறை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த முறை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்த முறை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட முறை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மெடிசினை பாவிச்சாங்க, மருத்துவத்தை எப்படி பாவிச்சாங்க, மருந்து தேவைப்படாத நிலைமைக்கு எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நோய் வராம எப்படி தன்னை பாதுகாப்பு, எல்லாமே கிதாபுகள்ல இருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, குறைஞ்சது இந்த மாதங்கள் இருந்தாது ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருடைய கைகள்லையும் அது மாதிரியான அந்த புத்தகங்கள், ஒரு தக்வா உள்ள பேணுதலான அல்லாஹ்ட பயம் உள்ளவங்க எழுதின அந்த கிதாபுகள், அதை படிக்கக்கூடியவங்களா பிள்ளைகளிடத்துல, வாலிபர்களிடத்துல, வாலிப பெண்களிடத்துல, இது எப்பவுமே உங்களோட கையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, அழகான வாழ்க்கை வழிமுறை, இது எப்பவுமே எங்களோட கையில இருக்கிற மாதிரி வாழ்நாள் பூரா அதை படிக்கிறது, அமல் செய்யறது, அது எங்களோட குடும்பங்கள் இந்த நிலைமை ஒன்று நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு தான்
இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பிறப்பு அந்த மாதத்திலேயாவது இதை விளங்கப்படுத்தி இதை பேசி கட்டுரை எழுதுறதல்ல, ஸ்பீச் பண்றதல்ல, அதை வெறுமனே நாங்க அதை ஞாபகப்படுத்துறதல்ல, எங்களோட வாழ்க்கையாக நாங்க அமைச்சு கொள்றது. அப்படியான நிலைமைக்கு எங்களை மாற்றிக்கொள்வோம். ஒவ்வொரு வீடுகளிலையும் அவேர்னஸ் பண்ணுங்க. வீடுகளுக்கும் இந்த விடயங்களை போயிட்டு எத்தி வைங்க. பெண்களுக்கும் இந்த விஷயங்களை எத்தி வைங்க. வீட்டை சுன்னத்தான வீடாக, சுன்னத்தில் ஹயாத்தாக்கப்படக்கூடிய வீடாக நாங்கள் மாற்றுவோம். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அதுங்களோட பாவங்களை மன்னித்து தருள்வாயா. ரொம்ப பாலாக நடந்த பாவங்கள், தெரிஞ்சு தெரியாம பாவங்களை மன்னித்து தருள்வாயா. ஒரு உலக முஸ்லீம்களோட பாவங்களை மன்னித்து தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயா. கண்ணியமானவனே, இரக்கமானவனே, எங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்தில் அனைத்தும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அனைத்து ஹலாலான ஹாஜத்திலையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் யா அல்லாஹ், அவர்களை பத்தி பேசுகின்றோம் யா அல்லாஹ், அவர்களை பத்தி புகழ் பாடுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையாக எடுத்து நடக்க தௌஃபீக் தாயா அல்லாஹ். மேற்கத்திய வாதிகள் எங்களோட மார்க்கத்தில், எங்களோட தீன்ல செய்த மோசடிகள், எங்களோட தீன்ல செய்த அநியாயங்கள், நல்லவர்களை போன்று எங்களுடைய மார்க்கத்தில் நுழைஞ்சி எங்களுடைய கிதாபுகளில் இருந்து தவறான விடயங்களை எடுத்தெழுதிய அந்த வழிகேடர்களுடைய வழிகேட்டை விட்டும் முஸ்லீம்களை பாதுகாத்தருள்வாயா. முஸ்லீம் படித்தவர்களை பாதுகாத்தருள்வாயா. முஸ்லீம் வாலிபர்களை பாதுகாத்தருள்வாயா. முஸ்லீம் பெண்களை பாதுகாத்தருள்வாயா. முழு முஸ்லீம் சமூகத்தையும் பாதுகாத்து ஹக்கான தக்வா உள்ள பேணுதலான உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள் என்ற நல்லவர்களுடைய அந்த வரிசையில வந்த யதார்த்தமான அந்த விடயங்கள் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக தாயா அல்லாஹ். அந்த சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கிடையா அல்லாஹ். யா அல்லாஹ், ஏமாந்து போன முஸ்லிம்களாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். இதுதான் மார்க்கம், ஒரு கூட்டம், வாலிபருடைய கூட்டம், ஒரு சமூகம். யா அல்லாஹ், பாவம் யா அல்லாஹ், மார்க்கம் என்னென்னவோ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்களுக்கு விளங்க வையா அல்லாஹ். பாவம் யா அல்லாஹ், பாவம் யா அல்லாஹ். மத்தவங்களோட பேச்சை கேட்க தயாரும் இல்லை, ஹக்க விளங்க தயாரும் இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு விளங்க வையா அல்லாஹ். அவங்களுக்கு விளங்கக்கூடிய தௌஃபீக கூடிய அல்லாஹ். உன்னுடைய இந்த ஹக்கான தீனை எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. லப்பே ரஹ்மானே, சங்கையானவனே, கண்ணியமானவனே, பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. பலஸ்தீன்ல விசேஷமாக கஸால முஸ்லீம்கள் யா அல்லாஹ், நீ என்ன அவர்களோட அந்த நிலைமை எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்குள்ள முஸ்லீம்கள் யா அல்லாஹ் சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவரோட வாழ்க்கையில யா அல்லாஹ் நிம்மதியான நிலைமை உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய போக வேண்டிய பொருட்கள், அவர்களுக்கு போய் சேர வேண்டிய காசுகள் தடப்பட்டு கொண்டிருக்கிற அதுக்குரிய வழிகளை நீயே உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ என்ன நிலைமையை வச்சிருக்கிறாய் தெரியாது. அந்த இடங்களை நீ பாதுகாப்பாய். கியாமத்துடைய அடையாளங்கள், கியாமத்துடன் சம்பந்தப்பட்ட இடங்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ ஆனா அங்குள்ள முஸ்லீம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எல்லா நிலைமையிலும் சுபிச்சதக்கூடிய அல்லாஹ். நாட்டிலே நல்ல நிலைமையை உண்டாக்கிறியா அல்லாஹ். நல்ல தலைவர்களை தாயா அல்லாஹ், மார்க்கத்தை, தீன, இஸ்லாத்தை சரியாக எடுத்து இந்த நாட்டில் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கி தாயா அல்லாஹ். அப்படிப்பட்ட தலைவர்களை நீ தாயா அல்லாஹ். அநியாயமும் பாவமும் மோசத்துக்கும் ஹராத்துக்கும் யா அல்லாஹ் விலை போகக்கூடிய தலைவர்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், பாதுகாத்துறியா அல்லாஹ். உன்னால மட்டும்தான் யா அல்லாஹ் ஆட்சியாளரை நியமிக்க முடியும் யா அல்லாஹ். நீயே சொல்லிருக்கிறாய், துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நீ பொறுப்பை கொடுப்பாய். யாரிடம் இருந்து பொறுப்பை கலட்ட விரும்புகிறாயோ நீ கலட்டுவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு சாதகமான நிலைமை ஆகித்தா. முஸ்லீம்களுக்கு, இஸ்லாத்துக்கு, தீனுக்கு யா அல்லாஹ் எங்கட பள்ளி வாயில்கள், எங்கட மஸ்ஜிதுகள், எங்கட மர்கஸ்கள், எங்கட மதரசாக்கள், தீனுடைய கோட்டைகள் யா அல்லாஹ், தீனுடைய காண்டாக்கள் யா அல்லாஹ் அனைத்தையும் பாதுகாத்து தாயா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து யா அல்லாஹ். எல்லா விதமான கைர்களையும் வரக்கத்திலே தந்தருள்வாயாக. ஈமாவுடனே வாழ்ந்து ஈமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.